ஹலோ மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோல நம்ம ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஆட்டோட ரத்தத்த வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில ஆயில் போட்டுக்கிறேன். கொஞ்சமா கடலெண்ணெய் சேர்த்துட்டு, அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில சோம்பு அப்புறம் சீரகத்த தாளிப்புக்கு போட்டுட்டு, ஒரு பெரிய வெங்காயத்த நீல வாக்குல கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் ஆட் பண்ண போறோம். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி கூட குறைச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வணங்க தேவையில்ல. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனாலே போதுமானது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பிளட்ட நல்லா கையால உதுத்து விட்டுக்கணும். ஸோ இந்த உதுத்து வச்சிருந்த பிளட்ட இப்போ நம்ம இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில ஆட் பண்ண போறோம். ஸோ ரத்தத்திலேயே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதுக்கு சால்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்பவுமே உப்பு போட மாட்டேன். ஏன்னா அதிலேயே உப்பு இருக்கும். ஸோ இதில கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு கொத்து கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆற மாரி கிண்டி விட்டுருங்க. இந்த பிளட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துல சீக்கிரமா அவ்வளோ டைம் கூட ஆகாது. 6, 7 நிமிஷத்துலேயே சூப்பரா குக் ஆயிடும். இந்த தண்ணி எல்லாம் வத்தி இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாரி ப்ரவுன் கலர்ல வந்துரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணணும். இப்படியே கூட சாப்பிடலாம். ஆனா தேங்காய் துருவல் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில நான் 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கணும் அப்படின்னா, நமக்கு சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் மூளை ஃப்ரை, அப்புறம் இந்த ரத்த பொரியல் கொஞ்சம், குடல் கறி கொஞ்சம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்போது அப்படி சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான்வெஜ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சதுன்னா அவங்களுக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மக்களே. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.